உங்கள் பார்ட்னரோட பாண்டிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். வேலண்டைன்ஸ் டேக்கான ஸ்பெஷல் வீடியோ இது. ரோஸ் டே, கிஸ் டே இதெல்லாம் தாண்டி உங்கள் பார்ட்னர் கூட மகிழ்ச்சியாக வாழவும் எமோஷ்னலி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கவும் இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் பார்ட்னர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கா, சண்டை வந்துட்டே இருக்கா, இல்லை எமோஷ்னலாக உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் க்ளோஸாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை கல்யாணம் ஆயிருக்கலாம், குழந்தைகள் கூட இருக்கலாம். பொறுப்புகள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஆனால் உங்கள் பார்ட்னர் கூட ஒரு ஆழமான பாண்டிங் இல்லை. ஏதோ அப்படியே மிஷின் மாதிரி நாங்கள் ஓடிட்டுருக்கோம். அடிக்கடி சண்டை வருது, ஈகோ ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோவோட எண்டில் ஒரு ஸ்பெஷல் வேலண்டைன்ஸ் டே ஆக்டிவிட்டியும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களை வந்து சேரும். எல்லா ஸ்ட்ராங்கான உறவுகளுக்கும் ரொமான்ஸ் மட்டும் முக்கியம் இல்லைங்க. நம்ம பார்ட்னர் கூட நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணணும். ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து சின்ன சின்ன மகிழ்ச்சியான விஷயங்களை பண்ணணும். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸாக்டாக பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எமோஷ்னல் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது உங்கள் பார்ட்னரால் உங்ககிட்ட அவங்களோட பயத்தை, அவங்களோட வீக்னஸை, அவங்களோட தவறுகளை உங்கள் கூட ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பார்ட்னர் என்னால் இந்த வேலையை செஞ்சு முடிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கவனிங்க. என்ன எல்லாத்துக்கும் புலம்பிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லைனா என்ன ஆச்சு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு அவங்கள கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்களா அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். எப்போ ஒரு பார்ட்னர் நம்மக்கிட்ட சேஃபாக இருப்பாங்க தெரியுமா? நம்ம அவங்கள கிண்டல் பண்ணாத போது, அவங்கள அவமதிக்காத போது, அவங்க கடந்த காலத்தில் பண்ண தவறுகளை சுட்டி காட்டாமல் இருக்கும்போது. இதுக்கு நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட தினமுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேட்கலாம். என்கிட்ட நீ சேஃபாக ஃபீல் பண்ணுறியா, என்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, இப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணலாம். ரெண்டாவதா, சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு சண்டைனால பிரேக் ஆகிறத விட தினந்தோறும் பார்ட்னர்ஸ் கூட ஒரு சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ் கூட இல்லாதது தான் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் உங்கள் பார்ட்னர் கூட உட்காந்து பேசுங்க. இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, இன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம், இன்னைக்கு நடந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம், இல்லை அவங்க ஏதாவது நல்லது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. 3வது இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பார்ட்னர்ஸ் லவ் லாங்குவேஜ். 5 விதமான லவ் லாங்குவேஜஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு, வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். சில பேருக்கு பார்ட்னர்ஸ் அவங்கள பற்றி பாசிட்டிவாக பேசினாலோ இல்லை அப்ரிஷியேட் பண்ணாலோ ரொம்பவே பிடிக்கும். நீ இந்த ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்கமா, இன்னைக்கு நீ என் ரிலேட்டிவ்ஸ் கூட ரொம்ப நல்லா பேசினப்பா அப்படின்னு அவங்க பண்ணுற விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணி பேசினா சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது, குவாலிட்டி டைம். சில பேருக்கு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். சேர்ந்து உட்காந்து ஏதாவது நல்ல ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, கேம்ஸ் விளையாடுறது, இல்லை மூவி பார்க்குறது, இல்லை ஃப்யூச்சரை பற்றி ஏதாவது பிளான் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரொடக்டிவாக சேர்ந்து பண்ணுற விஷயங்கள் சில பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். 3வதா, கிஃப்ட்ஸ். சில பேருக்கு பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணால் ரொம்பவே பிடிக்கும். 4வதா, ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். சில பேருக்கு அவங்க பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் அவங்க வேலையில் சப்போர்ட்டிவாக இருக்கிறதும் ரொம்பவே பிடிக்கும். அதை தான் லவ் லாங்குவேஜாக பார்ப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஒய்ஃப்க்கு அவங்க ஹஸ்பண்ட் குக்கிங், கிளீனிங் இதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அதை லவ் லாங்குவேஜாக கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு ஹஸ்பண்ட்க்கு அவங்க ஒய்ஃப் அவங்க வேலையில் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா அதை ஒரு லவ் லாங்குவேஜாக அவர் கன்சிடர் பண்ணலாம். 5th லவ் லாங்குவேஜ், ஃபிசிக்கல் டச். ஸோ இதுக்கான மீனிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கை கோத்து நடக்கிறது, ஹக் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலாக டச் பண்ணுறத லவ் லாங்குவேஜாக கன்சிடர் பண்ணுவாங்க. இது மாதிரி நம்மளோட பார்ட்னர்ஸோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் ஆகும். சில கப்புள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து நிறைய கிஃப்ட் பண்ணுவார் ஒய்ஃப்க்கு, ஆனால் ஒய்ஃப்க்கு வந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா ரொம்ப பிடிக்கும். அதனால இவங்க 2 பேருமே ஒரு மாதிரி டிஸ்கனெக்டடாகவே இருப்பாங்க. ஸோ உங்கள் லவ் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத உங்கள் பார்ட்னர் கூட பேசுங்க. அதே மாதிரி அவங்களோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன பண்ணால் நீ லவ் தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறத நம்ம பேசி தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த கப்புள்ஸ்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். 6வது விஷயம், ஃபைட் த ப்ராப்ளம் வைஸ்லி. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி குறையா சொல்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் தனியாக ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உங்களோட பிரச்சனையை தெளிவாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். நம்ம ஒருத்தங்களை குறை சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு மாதிரியான இரிட்டேஷன் வரும் தானே. பட் உங்களோட ரியல் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு இடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். 7வது விஷயம், உங்கள் பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து கோல்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃப்யூச்சரில் என்ன பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிங்க. அது வந்து ட்ராவலுக்கு சேவ் பண்ணுறதா இருக்கலாம்,
இல்ல 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம். இல்ல ஸ்பிரிச்சுவல் குரோத்தா கூட இருக்கலாம். லாங் டெர்ம்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்ல யோசிங்க. 5வது விஷயம் பேலன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் டுகெதர்னஸ். ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம இண்டிபெண்டன்ட்டாவும் இருக்கணும், ஒத்துமையாவும் இருக்கணும். எல்லா விஷயத்துக்கும் நம்ம பார்ட்னரே டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்கும். அவங்களுக்கும் அவங்க லைஃப்ல கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ல. அதே மாதிரி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே நானே இண்டிபெண்டன்ட்டா பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அந்த பாண்டிங் மிஸ் ஆகும். ஸோ இதை 2த்தையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். 6வது விஷயம் ஹீல் யுவர் பாஸ்ட். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக சண்டை வரதுக்கான காரணம் இப்போ ப்ரெசென்ட்டில் நடக்கிறது மட்டும் கிடையாது. பார்ட்னர்ஸோட கடந்த கால வாழ்க்கையை பேஸ் பண்ணியும் இருக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்தே மக்கள் நம்மளை குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம எந்த கிரிட்டிசிசமையும் பாசிட்டிவாக எடுத்துக்கவே மாட்டோம். அதே மாதிரி நம்மளை யாருமே கண்டுக்காமல் நம்ம தனிமையிலேயே இருந்திருக்கோம் அப்படின்னா நம்ம பார்ட்னர்ஸ் சின்ன சின்ன விஷயங்களில் டிலே பண்ணால் கூட நமக்கு கோவம் வரும். ஸோ இதுக்கு செல்ஃப் அவேர்னஸ், நம்மளை பற்றி நமக்கு இருக்கிற அவேர்னஸ் தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பாதுகாக்கும். 7வது விஷயம் க்ரோ டுகெதர். ஸோ ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்மளோட கெரியர் மாறும், நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் மாறும். ஸோ நம்ம பார்ட்னர்ஸோட க்ரோத்தில் பங்கு எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். 8வது முக்கியமான விஷயம் சூஸ் அ ரிலேஷன்ஷிப் டெய்லி. நம்ம உறவை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு டெய்லியுமே நம்ம கான்ஷியஸாக சூஸ் பண்ணணும். ஈகோ ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா நம்ம பார்ட்னரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் உறவு ரொம்ப போரிங்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு உயிர் கொடுக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆக்ஷன்ஸை எடுங்க. நம்ம பார்க்குற ஒத்துமையான கப்புள்ஸ் எல்லாமே எப்பயுமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க, அவங்க சண்டையே போட மாட்டாங்க, எப்பயுமே மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்க ரிலேஷன்ஷிப்க்கு கான்ஷியஸாக எஃபர்ட் போடுறாங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஓகே, இந்த வேலண்டைன்ஸ் டேக்கான ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி என்ன தெரியுமா? உங்கள் பார்ட்னர் கூட உட்காந்து இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை பேசுங்க. நீங்கள் இந்த விஷயம் பண்ணால் நான் லவ்டாக ஃபீல் பண்ணுறேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் எது தெரியுமா, உங்களோட சேர்ந்து நான் ஃப்யூச்சரில் இந்த கோலை அச்சீவ் பண்ண விரும்புகிறேன். இந்த மாதிரி ஆழமான விஷயங்களை உங்கள் பார்ட்னர் கூட இந்த வேலண்டைன்ஸ் டேயில் பேசுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கப்பல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கேம்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வேலண்டைன்ஸ் டேல நம்ம லவ்வை செலிப்ரேட் மட்டும் பண்ண போகிறதில்ல, அதை ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றி நிறைய பயம் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, உங்கள் மைண்டில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஸ்டக் ஆகியிருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.